எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நானும் நிறைய பிரியாணி ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான முகல் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். இது செய்யறதும் சரி, ஃப்ளேவர்ஸும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கனை நல்ல பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பர்ஃபெக்ட் பிரியாணி கட். ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணாதீங்க. பிரியாணிக்கு பெரிய பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலாவில் தடவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எந்த இன்க்ரீடியன்ஸையும் மிஸ் பண்ணாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் 3 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுறேன். நெக்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 300 கிராம் தயிர், 3 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் எடுத்துக்கிற சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பட்டை, 12 கிராம்பு, 7 ஏலக்காய், 3 கருப்பு ஏலக்காய், 3 துண்டு ஜாதிபத்திரி, 3 அன்னாசிப்பூ, 3 மராத்தி மொக்கு, 1.5 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 3 பிரியாணி இலை போடுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 பச்சை மிளகாய் நறுக்குனது. நெக்ஸ்ட் ஒரு பெரிய போல் அளவுக்கு ஃப்ரை பண்ண வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண வெங்காயம் இந்த ரெசிபிக்கு நிறைய தேவைப்படும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக புதினா இலை போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி ரொம்பவே முக்கியம். சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சிக்கன் பீசஸும் மசாலாவை அப்சார்ப் பண்ணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கனில் மசாலாவை கோட் பண்ணுறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ பாலையும் சேர்த்துடலாம். 1/4 கப் நறுக்கின பாதாம், 1/4 கப் நறுக்கின முந்திரி, 1/4 கப் நறுக்கின பிஸ்தா போடுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பண்ணுறது முகல் பிரியாணி, ரொம்பவே ராயலான ஒரு பிரியாணி. மசாலாவோட ஃப்ளேவர்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சு மினிமம் 2 மணி நேரம் ஊற விடுங்க. நீங்கள் 4 இல்லைனா ஒரு 5 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற விடுங்க. நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி வேக வைக்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி சூடானதும் இதில் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக புதினா. இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. பாருங்க, தண்ணி கொதிச்சு மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததும் 3 டீஸ்பூன் உப்பு போடுங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேன். எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அரிசி உடையாம நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெதுவாக கலந்து விட்டு வேக வைங்க.
நம்ம 2 பாட்டாக அரிசியை வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி 60% வெந்ததும் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா இது நம்ம தம்மில் வைக்க போகிறோம். எப்படி நீங்கள் அரிசி 60% வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சாதம் ஆல்மோஸ்ட் அரிசியாக தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற அரிசி 80% வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அரிசி 60% வெந்ததும் எடுத்து தனியாக வச்சுருங்க. பாருங்கள், அரிசி தொட்டா இந்த மாதிரி பிரேக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அரிசி அரிசியாகவே இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸாக எடுத்து வடிச்சிருங்க. மீதி இருக்கிற அரிசியை 80% வெந்ததும் எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம தம்மில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ மீதி இருக்கிற 20%ம் தம்லேயே வெந்துடும். அதனால ஓவராக வேக வச்சிடாதீங்க, அப்புறம் பிரியாணி பர்ஃபெக்டாக வராது. நல்ல அகலமான பாத்திரத்தை தவா மேலே வைங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை ஊற்றுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சாச்சு. மெதுவாக ஊற வச்ச சிக்கன் பீசஸை போடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நெக்ஸ்ட் பாத்திரத்தை மூடி வச்சு 3 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லேயருக்கு 60% வேக வச்ச அரிசியை ஆட் பண்றேன். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ண வெங்காயம், அப்புறம் கொஞ்சமா புதினா, நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் நெய், நெக்ஸ்ட் குங்குமப்பூ தண்ணி ஆட் பண்றேன். இது நல்ல ஃப்ளேவர் அப்புறம் நல்ல கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் பிரியாணிக்கு செகண்ட் லேயர் ஆட் பண்ண போறேன். 80% வேக வச்ச எல்லா ரைஸும் சேர்த்துக்கோங்க. ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. 2-3 டீஸ்பூன் குங்குமப்பூ தண்ணி ஊத்துங்க. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண வெங்காயம் சேர்க்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் புதினா போடுங்க. அடுத்து பாத்திரத்தை ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்க சப்பாத்தி மாவை ரெடி பண்ணி பாத்திரத்தை சுத்தி வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. தட்டு வச்சு மூடி மினிமமா 45 நிமிஷத்துக்கு தம்ல வேக விடுங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபாயிலை எடுத்துருங்க. பாருங்க, நல்ல சூடா சூப்பரா ரொம்பவே வாசனையா அட்டகாசமா இருக்கு. சிக்கன் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு. முகல் சிக்கன் தம் பிரியாணி பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரைஸ் உடையாம மெதுவா லைட்டா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பிரியாணியோட டெக்ஸ்டர் பார்க்கவே அருமையா இருக்கு. ரைஸும் ரொம்ப பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நான் ரைத்தா அப்புறம் முட்டை வச்சு சர்வ் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. நான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் டீட்டெயில்டாக பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.